அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏற்கனவே நம்ம பார்த்த லாஸ்ட் கிளாஸில் பார்த்த பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. ஸோ அப்போ நம்ம எவ்வளோதான் சிலபஸ் படித்தாலும் இந்த பொருந்தால சொல்லை சேர்க்கெடுக்க அப்படிங்கிற மட்டும் சிலபஸ்க்கு வெளியிலேருந்து கூட கேட்குற அளவுக்கு இருக்குது. அதாவது என்னென்னா 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4ல் 3 வந்து எந்த கோஆர்டினேட்டில் இருக்குது. ஸோ ஒன்று மட்டும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்குது. ஸோ இப்போ இதை மட்டும் என்ன அப்படின்னா எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் இங்கே கொடுத்துருக்குதுல 4க்குள்ளே ஏதாவது ஒரு கோட்வேர்டு மாதிரி 4க்குள்ளே 3ல் என்ன ரிலேஷன் இருக்குது, ஒன்று மட்டும் என்ன ரிலேஷனை விட்டு வெளியில் இருக்குது அப்படிங்கிற அந்த டிஃப்ரெண்ட்டானதை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓரளவு செலக்ட் பண்ணாலும் கடைசி 2 இடிக்குது. அதில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதா நமக்கு இங்கே ஆன்சராக பார்க்குறோம். சரிங்களா? ஓல்டு கொஸ்டின் போகலாமா? கொஸ்டின் நம்பர் 101 என்ன கொடுத்துருக்கு? பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கல முற்றியலுகரம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ பார்த்தீங்களா சொன்னா நமக்கு முற்றியலுகரம் சார்பெழுத்துக்கள் நமக்கு சிலபஸில் இல்லை. ஆனாலும் முற்றியலுகரம்னா என்னன்னு தெரிஞ்சாதானே அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ முற்றியலுகரம்னா என்ன அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஏற்கனவே என்ன படிச்சிருப்போம்? குற்றியலுகர சொற்களை கொண்டு முடிஞ்சு அது என்னது வல்லின உகரமாக இருக்கலாம், இல்லை என்னது நெடிலெழுத்து இல்லாமல் குறியிலாக இருந்தால் அது முற்றியலுகரம் சொல்லியிருக்கோம். ஸோ பசு இது முற்றியலுகரம். வீடுன்னு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு என்னது நெடில்தொட குற்றியலுகரம்னு வரும். அப்போ என்னது இது முற்றியலுகரம். கரு அப்படிங்கிறது என்னது முற்றியலுகரம் அப்படின்னு சொல்றோம். குற்றியலுகரம் இல்லாத சொற்கள் குசுடு துப்புற கொண்டு முடிஞ்சிருந்தா, குற்றியலுகரம் இல்லாத சொற்கள் குசுடு துப்புற கொண்டு முடிஞ்சிருந்தால் அது முற்றியலுகரம். ஏன்னா 2 எழுத்து வந்தால் ஒன்று நெடில்தொடர் குற்றியலுகரமாக தான் இருக்கணும். அது இல்லாத 2 எழுத்து முற்றியலுகரமாக தான் இருக்கும். அப்போ பொருந்தா சொல் இந்த 3மே முற்றியலுகரம். இது மட்டும் என்னது நெடில்தொடர் குற்றியலுகரம். அப்போ ஆன்சர் சி தான் கரெக்ட். தெரியாட்டாலுமே நமக்கு என்ன சொல்றேன் ஆன்சர் பெரும்பாலும் மேபி பொருத்தமற்றதை தேர்ந்தெடு அப்படின்னா சி தான். அப்போ 101க்கு 6 அப்படிங்கிறது நெடில்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கொஞ்சம் நல்லா யோசிக்கணும். பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிய. பாரதம் எங்கள் தேசம் பண்பே இல்லை. அதாவது பண்புன்னா நமக்கு தெரியும், நிறம், அளவு, வடிவம் அப்படின்னு சொல்லுவோம்ல. மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்? மாப்பிள்ளை நல்ல உயரமா, நல்ல வாட்ட சட்டமா, கொட்டையும் இல்லை நெட்டையும் இல்லை, கருப்பும் இல்லை சிவப்பும் இல்லை, நல்ல மோன் நிறம் அப்படிமோ. அப்போ உயரத்தை குறிக்கக்கூடியது, அளவை குறிக்கக்கூடியது, நிறத்தை குறிக்கக்கூடியது, வடிவத்தை குறிக்கக்கூடியது, இதெல்லாம் பண்புன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும், இதுலேயும் பண்பு இல்லை. பட் உயிர்கலத்தில் அன்பு காட்டு அப்படிங்கிறது பண்பு இருக்கு. இங்க இலக்கிய வளம் சார், வளம் அப்படின்னா செழுமை தானே சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்போ பி இருக்கு சி இருக்கு அப்படிங்கும்போது கவர்மெண்ட் கொடுத்தது நல்லா பார்த்தீங்கன்னா இதுல 2ல எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அன்பு அப்படிங்கிறது ஒரு வகையான பண்பு. அதை இங்கிலீஷ் சொல்லும்ல லவ் அப்படிம்போம். அன்பு அப்படிங்கிறது ஒரு வகையான பண்பு. அப்போ வளம் அப்படிங்கிறத சொல்லலாம், செழுமைன்னு ஏற்றுக்கலாம். அதை செழுமைன்னு கொடுக்கல. ஆனதுனால என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி உயிர்கலத்தில் அன்பு காட்டு அப்படிங்கிறது பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 2ல பெஸ்ட் எதுன்னு தான் எடுக்க முடியும். அதே தான் டிஎன்பிசியும் கொடுத்துருக்குறாங்க. உயிர்கலத்தில் அன்பு காட்டு, இரக்கம் அப்படிங்கிற ஒரு பண்பு. அடுத்து பாருங்க, அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல். அப்ப பாருங்க உரைநடையும் நம்ம படிச்சிருக்கணும், படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். மகர சங்கராந்தி அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். மகர சங்கராந்தினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும். மகர சங்கராந்தினா அறுவடை திருநாள் தான். ஏன்னா எதில் சொல்லுவாங்க அப்படின்னா ஏபி, ஊபி, ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகம், இந்த இடத்துலலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ஊரில் எப்படி பொங்கல் சொல்கிறோமோ, அறுவடை திருநாளில் தமிழ்நாட்டில் எப்படி தைப்பொங்கல் சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், உத்தரப்பிரதேசம், கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்க மகர சங்கராந்திம்பாங்க. அதே மாதிரி பஞ்சாபில் அறுவடை திருநாளை தான் என்ன சொல்கிறாங்க லோரின்னு சொல்கிறாங்க. உத்தராயன் அப்படிங்கிறது குஜராத்லையும் ராஜஸ்தான்லையும் சொல்லக்கூடியது அறுவடை திருநாள். குஜராத்லையும் ராஜஸ்தான்லையும் என்ன சொல்கிறாங்க உத்தராயன் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் போகின்னு சொல்ல மாட்டோம், பொங்கல் சொல்லுவோம். அறுவடை திருநாளை அவங்க அறுவடை திருநாளுக்கு பொருந்தா சொல். லோரினா அறுவடை திருநாள் தான் பஞ்சாப்ல, உத்தராயனா அறுவடை திருநாள் தான் குஜராத்ல, ராஜஸ்தான்லையும். மகர சங்கராந்தி அப்படிங்கிறது அறுவடை திருநாள் தான் தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி இடத்துலலாம் என்னது அறுவடை திருநாள் பேர் மகர சங்கராந்தி. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பொங்கல், பொங்கலுக்கு முன்னாடி தான் போகி, தை எதாவது அப்படின்னா மார்கழி மாதம் இறுதி நாள் தைன்னா பொங்கல். ஸோ அப்போ என்னது ஆப்ஷன் சி தானது
பொருந்தாத சொல். அடுத்து 104 கீழே காணப்போறும் பொருத்தமில்லாத எழுதுக. பொருத்தமில்லாத நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, பத்துப்பாட்டு. அப்போ இதுல எது பொருத்தம் இல்லாதன்னு கேட்கிறான். நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை அப்படிங்கிறது 8 தொகை, இது 10 பாட்டு. அப்ப இந்த 3 என்னது 8 தொகையில வருது. 10 பாட்டுங்கிறது 10 பாட்டுகளுடைய நூல்கள். திருமுகாற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுவனாற்றுப்படை, பெருமநாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, மலைப்படுகடாம் அப்படிலாம் படிச்சிருப்பீங்கல்ல, நெடுநவடை, அதுதான் 10 பாட்டு. அப்போ 4th one டீ தானது டிஃப்ரெண்டா உள்ளது. அவங்க கேட்டுக்கிறது பொருத்தமற்றதை. அப்போ என்னது ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிய. மலையூர், காட்டூர், மருதூர். பேரை பார்த்தானே தெரியும். மலையூர், மலை ஊர், காட்டூர், மணிப்பூர், இது மருதூர், மருது கூட்டல் ஊர், காடு கூட்டல் ஊர், மலை கூட்டல் ஊர். இதெல்லாம் 3மே என்னன்னா இயல்பு புணர்ச்சியில வரக்கூடியது. உடல் மேல் உயிர் அப்படிலாம் சொல்லுவீங்களா. பட் மணிப்பூர் அப்படிங்கிறது மணிக்கூட்டல் ஊர்னு போட முடியாது, மணியூர்னு ஆயிரும். மணிக்கூட்டல் ஊர்னு போட்டா மணியூர்னாவே தவிர மணிப்பூர்னு வராது. அப்போ இது மட்டும் தான் என்னது டிஃபரெண்டா இருக்கு. பகுப்படி இது எல்லாமே என்னது மலை கூட்டல் ஊர் மலையூர், காடு கூட்டல் ஊர் காட்டூர், மருது கூட்டல் ஊர் மருதூர், மணி கூட்டல் ஊர் மணியூர் தான் வருமே தவிர மணிப்பூர்னு வராது. அப்போ இது மட்டும்தான் டிஃப்ரெண்டா உள்ளது. 3மே ஒரு ரேசியோல இருக்கு, இது மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ ஆனது ஆன்சர் மணிப்பூர் தான் என்னது பொருத்தமற்றது. அடுத்து 106 பொருந்தாத இணை. கான்னா ஒண்ணுதான், கடலை உருண்டை, நச்சி, சப்பி, ருசித்து சாப்பிட என்று அம்மா கூறினாள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சப்பனது கான்னா 1, இதுல இருக்கா, நான்னா 3, கான்னா 1, ஊன்னா 2. பட் இதுல இருக்கிறது 7. இதோட மீனிங் 7 தான். சா அப்படின்னா இருக்கா, இதுதான் 4. அப்போ இதுதான் என்னது பொருத்தமற்ற. நம்ம படிச்சிருப்போம்லே, கடலை உருண்டை, நச்சி, சப்பி, ருசித்து சாப்பிடு என்று அம்மாள் கூறினாள். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அப்போ இதுக்கு 106 பொருத்தமற்றது ஆப்ஷன் டி. அதுல 7 தான் வரணும், 4ன்னு கொடுத்தது தப்பு. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிய. தாவரத்தி இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல்லி எதுன்னு கேட்டிருக்கோம். ஸோ மடலி அப்படிங்கிறது இளம், அதாவது பனை, பனையுடைய மடலி வடலி அப்படின்னு சொல்லுவோம். தென்னை குருத்து, வாழை குருத்து அப்படின்னு சொல்லுவோம். பைங்குல் அப்படிங்கிறது பசும் பயிர்னு சொல்லுவோம். பசும் பயிரை குறிக்கக்கூடியதுக்கு பேரு பைங்குல்னு சொல்லுவோம். பட் இது தென்னை மட்டை அப்படிங்கிறது காஞ்ச மட்டைகளை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ என்னது 4th one அதுதான் என்னது டிஃபரெண்ட். காஞ்சா பிறகு தென்னை மட்டை அப்படின்னு சொல்லுவீங்களா, அதான் குறிக்கக்கூடியது. அப்போ பொருந்தாத நிலை அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து 108 இவை 3 நாம கெடும் நோய் என்னும் திருக்குறளையொட்டி பொருந்தா சொல்லை கேட்டிருக்கான். அப்போ இது ஒரு திருக்குறள். காமம், வெகுளி, மயக்கம், இன்னா சொல், இந்நான்கும் இழுக்கா என்றது அறம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரி, அதே மாதிரி என்னது அழுக்காறு, ஆவா, வெகுளி, இன்னா சொல், இந்நான்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி காமம், வெகுளி, மயக்கம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றும் என்னது நாம கெடும் நோய். எப்படி அங்க படிக்கிறோமோ அதே மாதிரிதான் இங்க. அப்ப என்னது காமம் அப்படிங்கிறது உண்டு, வெகுளி அப்படிங்கிறது உண்டு, மயக்கம் அப்படிங்கிறது உண்டு திருக்குறள். இன்பம் அப்படிங்கிறது கிடையாது. எப்படி அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாசொல், இழுக்கா என்றது அறம் மாறியோ அதே மாதிரி காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றின் நாம கெடும் நோய் அப்படிங்கிறது திருக்குறள்ல உள்ளது. அப்ப என்னது காமம்னாலும் அறியாமைதான், மயக்கம்னாலும் அறியாமைதான். சரிங்களா?
அடுத்து வெகுளி அப்படின்னா அப்பட்டமான அப்படிங்க. ஆனா இன்பம் அப்படிங்கிறது கிடையாது. ஆப்ஷன் ஏ தான் தவறு. திருக்குறள்ல இருக்கக்கூடியது. அடுத்து 109 பிஞ்சு வகைகளில் பொருந்தாதது மா வடு பிஞ்சு, நெல் கருக்கள், தென்னை குறும்பை அல்லது பனங்குறும்பை, தென்னை அல்லது பனை. இது கிளை, கிளையை குறிக்கக்கூடியது. கொப்புங்கிறது ஒரு மரத்திலிருந்து வரக்கூடிய கிளையை குறிக்கக்கூடிய பேர் தான் கொப்புன்னு சொல்லக்கூடியது. அப்போ இங்க எல்லாம் என்னது இளமை பெயர், பிஞ்சு, இது மட்டும் என்னது கிளையை குறிக்கக்கூடியது. அப்போ போர்த்து ஒன்று தான் என்னது பொருத்தமற்றது. அடுத்து 110 பொருந்தா சொல்லை கண்டறிய. நம்ம திருக்குறள் உள்ள மாதிரி தான். அறம் பொருள் இன்பம், அறம் பொருள் இன்பம் சொல்லக்கூடிய முப்பால் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அருள் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ பொருத்தமற்றது அப்படின்னா ஆப்ஷன் டி அருள் தான். அடுத்து 111 பொருந்தாத இணையை கண்டறிய. என்ன அப்படின்னா பகுபத உறுப்பிலக்கணப்படி சாரியே வரக்கூடியதா கொடுத்துருக்கிறோம். பகுபத உறுப்பிலக்கணப்படி வந்தனன் அன், காண்குவன் கு, சென்றனன் சென்றனன் அப்படி. ஆனா இங்க இன் வராது, அது அப்படின்னு தான் வரணும். அப்ப என்னது செகண்ட் ஒன் இன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது அப்படின்னா பொருத்தமற்றது. மற்றதெல்லாம் என்னது அன்னு கு அப்படிங்கலாம் அதுல வரக்கூடியது. இன் அப்படிங்கிறது முறிந்ததுல வராது. அடுத்து 112 பொருந்தா சொல்லை கண்டறிய. பொருந்தா சொல்லி கேட்டிருக்கான். சிற்றில் சிறுவரை சிறுதேர் ஆண்பால் பிள்ளைத்தமிழ், ஆண்பாலுக்குரிய பிள்ளைத்தமிழ். சிற்றில் சிறுவரை அப்படிங்கிறது ஆண்பாலுடைய பிள்ளைத்தமிழ் பருவங்கள். ஊசல் கலங்கு அம்பானை அப்படிங்கிறது பெண்பால் பிள்ளைத்தமிழ். அப்ப பொருத்தமற்றது ஆப்ஷன் ஏ, அது மட்டும் பெண்பால், மிச்சம் மூணுமே என்னன்னா ஆண்பால். அடுத்து பாருங்க 113 பொருந்தாத இணையை தேர்வு செய்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு ஆசிரியர். சேத்தலை சாத்தனார் மணிமேகலை கரெக்டு, நாத குத்தனார் குண்டலகேசி கரெக்டு, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் கரெக்டு, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் கரெக்டு. திருத்தக்க தேவர் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணி, இது தப்பு. சீவக சிந்தாமணி இதுதான் கரெக்ட். வளையாபதி அப்படிங்கிறது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, பெயர் கிடைக்கவில்லை அப்படின்னா என்னுடைய ஆசிரியர் பெயர் கிடைக்கவில்லை. அப்போ ஏ, ஆப்ஷன் ஏ தான் என்னது பொருத்தமற்றது. அடுத்து பாருங்க பொருந்தா சொல்லை தேர்வு செய்ய. இது கொஞ்சம் நல்ல யோசித்து பண்ணணும். என்ன உள்ளம் வீடு இடம் அழகு. அப்ப இந்த உள்ளம் வீடு இடம் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடையது. தனிப்பட்ட மனிதனுக்கு இருக்கக்கூடியது மூணுமே அத்தியாவசியம் மாதிரி. பட் அழகு அப்படிங்கிறது அத்தியாவசியம் கிடையாது, எப்பனாலும் இருக்கலாம். ஸோ அதனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குனால இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது வீடு இடம் அப்படிங்கிறது உள்ளம் அப்படிங்கிறது மூணுமே என்னது ஒரு கேட்டகரியில் வருது. அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வருதுனால கவர்மெண்ட்டே என்ன செய்யிருக்காங்க ஆப்ஷன் பி தான் என்னது பொருத்தமற்றதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 115 பொருந்தா சொல்ல. அவன் அல்ல அப்படிங்கிறது சரி, அவள் அவன் அல்லல், அல்லன் கரெக்டு, அவள் அல்லல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரிங்களா, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். நம்ம இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருப்போம். அவை அல்ல அப்படிங்கிறது கரெக்டு, அவர் அல்லீர் கிடையாது, அவர் அல்லர், அவர் அல்லர் அப்படிங்கிறதான் கரெக்ட். இல்லை அப்படின்னா நீவீர் அல்லீர், நீவீர் அல்லீர் அப்படிங்கிறதான் கரெக்ட். சரி, இது தப்புன்னு சொல்லாங்க, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல வச்சுக்கிறோம். அப்போ என்னது ஆப்ஷன் சி தான் என்னது அவர் அல்லர்ன்னு கொடுத்துருக்கணும். அப்போ என்னது சி தான் தப்பு. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. இறந்த கால பெயரச்சம். இறந்த காலம்னா ஏற்கனவே முடிஞ்சு போனது, பெயரச்சத்தை பார்க்கணும். நீங்கள் பெயரச்சத்தை பார்த்தாலே இறந்த காலமா இறந்த காலம் இல்லையான்னு பார்க்கலாம். சரிங்களா,
ரொம்ப ஷார்ட்டா சொன்னா இதை மட்டும் பாருங்க. படித்த மாணவி முடிஞ்சிருச்சு, இறந்த கால பெயரெச்சம். படித்த மாணவன் இறந்த கால பெயரெச்சம். படித்த மாணவர்கள் முடிஞ்சு போனது இறந்த காலம். பட் படிக்கும் எப்ப? இப்ப. படிக்கும் மாணவி. சார் அப்ப இதை பார்த்தீங்கன்னா என்ன சார்? படித்து வந்தா முடிஞ்சிட்டு, படித்து முடித்தா முடிஞ்சு, படித்த மாணவன் முடிஞ்சு சார். பட் படிக்கும் மாணவனா தப்பா இருக்கு சார் அப்படின்னு சொல்லலாம். புரியுங்களா? ஆனால் நான் தான் சொன்னேன், அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நல்ல தெளிவாக பார்க்கணும். 2 வரும்போது இது 2 கண்டிப்பாக கிடையாதுன்னு தெரியும். அப்போ இது 2ஐயும் பார்க்கும்போது இது 2மே என்னது? இறந்த கால பெயரெச்சம், இறந்த கால பெயரெச்சம். சார் 3 நாளில் இங்கே வந்து படிக்கும் மாணவன் கொடுத்துருக்காங்களா சார் பண்ணிட்டு? கரெக்டானது இதுதான், படித்த மாணவன், படிக்கும் மாணவி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பாருங்க 117. பொருந்தாத இணையை தேர்வு செய்க. நம்ம படிச்சிருப்போம். மண்ணிட்டாளர்னா சிற்பி, கண்ணுள் விளைஞர்னா ஓவியர், மண்ணுள் விளைஞர்னா சிற்பி, மண்ணுள் விளைஞர்னா சிற்பி, ஓசுனர் அப்படின்னா என்ன விற்பவர், பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர், வெற்றிலை விற்பவர், வெற்றிலை விற்பவர் சொல்லக்கூடியது. நெய்பவர் அப்படின்னா காருகர் அப்படின்னு சொல்லுவோம். நெய்பவர் அப்படின்னா காருகர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று தானே இருக்கு, பாசவர் அப்படின்னா வெற்றிலை விற்பவர் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். அப்போ அது மட்டும் தான் என்ன இருக்கு? பொருந்தாதது. அதனால ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க 118. பொருந்தா சொல்லை கண்டறிய. அமுத மொழி, அமுதம் போன்ற மொழி, ஓமை. பூ விரல், பூ போன்ற விரல், ஓமை, ஓமை தொடர். பூ போன்ற விரல். முத்து போன்ற பல், ஓமை, முத்து போன்ற பல், ஓமை. பட் மலரடி அப்படின்னா, மலர் போன்ற அடி அப்படின்னா ஓமை வரும். மலர் அடின்னா ஓமை வரும். பட் அடிமலர் அப்படிங்கிறது உருவகம். அப்போ பொருத்தம் பண்றது 3மே ஓமை, 1 மட்டும் என்னது? உருவகம். அப்போ ஆப்ஷன் பி தான் பொருத்தமற்றது. அடுத்து 119. பொருந்தா சொல்லை கண்டறிய. வியத்தல், அல்லு, தள்ளு எல்லாமே என்ன அப்படின்னா தொழில் பெயர். இதெல்லாம் என்னது? தொழில் பெயர் விகுதி. வாழ்க்கையும் உண்டு, கை, வைசி அப்படி. அப்ப இது மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4th one மட்டும் வினையாளனி பெயர். வந்தவன், பாடியவன், பாடியவள் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர். வினையாளனின் பெயர் எதுக்கு? ஆப்ஷன் டிக்கு. அப்போ 119க்கு 4th one தான் தப்பு, மற்ற 3மே தொழில். 120. பொருந்தா சொல்லை கண்டறிய. அன்பு, பஞ்சு, மெண்டு. மென்தொடர் குற்றியலுகரம். ரிப்பீட்டட் கொஸ்டின் குற்றியலுகத்திலிருந்து. பஞ்சு மென்தொடர் குற்றியலுகரம், மண்டும் மென்தொடர் குற்றியலுகரம். இது மட்டும் ஆயுத தொடர் குற்றியலுகரம். அப்போ எல்லாமே மென்னு, இது மட்டும் ஆயுதம். அப்போ ஆப்ஷன் சி மட்டும் பொருத்தாத சொல். 121. பொருந்தாத சொல்லை கண்டறிய. பூவின் நிலையை குறிக்காத சொல். இது யாரு? அரும்பு போதுங்கிறது பாவனர் சொன்னது. பாவனர் என்ன சொல்லிருப்பாரு? அரும்பு போது, வி செம்மல், மலர்னாவது கொடுத்திருப்பார், கொழுந்துன்னு கொடுக்க மாட்டார். கொழுந்து அப்படிங்கிறது முறின்னு சொல்லக்கூடிய இளநிலையை குறிக்கக்கூடியது. ஆரம்பம், பிஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ செம்மல் குறுக்கும், மலர் வரும், வி வரும், அரும்பு வரும், தெய்வநேர்ப்பானது. கொழுந்து அப்படிங்கிறது வர. கொழுந்துன்னா முறின்னு சொல்லக்கூடிய என்னது? பிஞ்சுன்னு சொல்லுவோம், இளநிலையை குறிக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் டி மட்டும் தவறானது. அடுத்து 22. பொருந்தா சொல்லை கண்டறிய. பெயரெச்சம், வினையெச்சம், முற்றட்டம். அதாவது எச்சம் 3மே எச்சம். இது மட்டும் வினை முற்று. அதெல்லாம் முற்று பெறாதது, இது முற்று பெற்றது. அப்போ ஆப்ஷன் சி தான் பொருத்தம் இல்லாதது. அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞ்சை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படிங்கிறது புறத்திணை. 12 புறத்திணை.
தொல்காப்பியர் சொன்னது 7 படிச்சுப்போம். அப்போ வெச்சி புறத்திணை, நொச்சி புறத்திணை, வஞ்சி புறத்திணை, குறிஞ்சி அப்படிங்கிறது அகத்திணை. குறிஞ்சிங்கிறது அகத்திணை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணைன்னு சொல்லக்கூடியது. அப்போ அதெல்லாம் புறத்திணை. இது மட்டும் என்னது? அகத்திணை. அப்போ பொருத்தம் இல்லாதது குறிஞ்சி. சாதாரண கொஸ்டின். அடுத்து பாருங்க எப்படி கிடைக்கான்னு. இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கும். ஒரே பொருளை தரும் இணை நேரிணை. ஒரே பொருள், சீரும் சிறப்பு, மென்மேலும் அப்படிங்கிற மாதிரி. மென்மேலும், சீரும் சிறப்பு, ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி. அப்போ இதுக்கு பேர் என்னது? ஒரே பொருளை தரும் மென்மேலும் அப்படின்னா மேலும் மேலும், சீரும் சிறப்புனாலும் மேலும் மேலும் அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, எதிர் எதிர் பொருளை தரும் இணை. உயர்வு தாழ்வு, உயர்வு தாழ்வு, இது மேலே மேலே அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எதிரிணை. அடுத்து எதிரிணை. அடுத்து ஒரு பொருளின் செறிவை குறித்து வருவன, செறிவை குறித்து வருவன செறியினை. எப்படி இருந்தார் மாப்பிள்ளை? கருப்பா இல்லை, கண்டங்கரேன்னு இருந்தார். பச்சை பசேன்னு இருந்துச்சு. பச்சையா இன்னும் அழுத்தமா சொன்னா பச்சை பசேன்னு, கண்டங்கரேன்னு. அப்போ பச்சை பசை அப்படிங்கிறது செறிவினை குறிக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, இதே மாதிரி ஒரே பொருளை தரும் இணை நேரிணை இரவு பகல் கொடுத்தாங்க. இரவு பகல் அப்படிங்கிறது நேரிணை கிடையாது, எதிரிணை. இரவு பகலுங்கிறது நேரிணை கிடையாது, எதிரிணை. நேரிணை மென்மேலும், 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 அதுதான் அது நேரிணை. அது இரவு பகலுங்கிறது எதிரிணை. மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி மட்டும் எனது பொருத்தம் இல்லாதது தவறாக இருக்கு. அப்போ பொருத்தம் இல்லாது ஆப்ஷன் டி மட்டும். அடுத்து பொருந்தா இணையை கண்டறிய. நல்லா பாருங்க, மடு அப்படிங்கிறது முதல்நிலை பெயர், மாடு அப்படிங்கிறது திரிந்த தொழிற்பெயர். மடு அப்படிங்கிறது முதல்ல இது தெரிந்தது, விடு வீடு தெரிந்தது, எடு ஏடு, தடு அப்படி தாடு அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. நடு நாடுனாவது வரலாம். அப்போ என்னது? தவறானது. தாடு அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. அப்போ என்னது? ஆப்ஷன் பி தான் பொருத்தம் இல்லாதது. நடு நாடுனாலும் சொல்லலாம், மடு மாடு சொல்லலாம், விடு வீடு சொல்லலாம், எடு ஏடு சொல்லலாம். முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படிலாம் படிப்போம், அதனால தான். அப்போ ஆப்ஷன் பி தான் பொருத்தம் உள்ளது. அடுத்து 36 126 பொருந்தாத இணை கண்டறி. 12 புறத்திணை மாதிரி என்ன அப்படின்னா, புறத்திணையில் ஒவ்வொன்றுக்கும் வந்து தொல்காப்பியர் படி என்ன, தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒவ்வொரு பூவோட கலர் சொல்லியிருப்பார். அதாவது என்னன்னா, வெச்சி அப்படின்னா இட்லி பூன்னு சொல்லுவார். வெச்சி அப்படின்னா இட்லி பூன்னு படிச்சிருப்போம். என்னது? குஸ்பு இட்லி அப்படி மாதிரி சொல்லியிருப்போம். அதாவது சிவந்த நிறம். இட்லி பூ அப்படிங்கிறது சிவந்த நிறம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே கரந்தை அப்படின்னா ஆம்லேட் அப்படிம்போம். ஆம்லேட் பூ அப்படின்னா நீலம், இளம் சிவப்பு, நீலம் கலந்த இளம் சிவப்பு, நீலம் கலந்த இளம் சிவப்பு அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருப்போம் கரந்தைக்கு. அதுவே அப்படி வெச்சி, கரந்தை, வஞ்சி அப்படின்னா வெள்ளி, வெள்ளி கலர்ல இருக்கக்கூடியது வஞ்சி அப்படிமோ. காஞ்சி அப்படிங்கிறது நீல கலர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். காஞ்சி அப்படின்னா நீல கலர் பூ மரம் அப்படிமோ. அதே மாதிரிதான் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒளிஞ்சைன்னா மஞ்சள் சொல்லக்கூடிய முடக்கத்தான் அப்படிங்கிறது ஒண்ணு. முடக்கத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலர் சரியானது. தும்மை அப்படின்னா தூய வெண்மை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வெள்ளைனாலும் ஒண்ணுதான், தூய வெண்மைனாலும் ஒண்ணுதான். வாகை அப்படின்னா மங்கிய வெண்மை. வாகை அப்படின்னா மங்கிய வெண்மை. பட் நொச்சி அப்படிங்கிறது மண் நொச்சி, விண் நொச்சி, மலை நொச்சி, கரி நொச்சி, வெண் நொச்சின்னு படிப்போம். மலை நொச்சி, வெண் நொச்சி, கருநொச்சி அப்படின்னு சொல்லி படிப்போம். அதெல்லாம் என்ன அப்படின்னா நீல நிறம், பச்சை நிறம் கிடையாது, நீல நிற மரங்கள் அப்படிம்போம். நீல நிறம். அப்போ என்னது? இந்த மாதிரி தெளிவா படிச்சிருக்கணும். அகத்திணை புறத்துல இருந்தும் கொஸ்டின் வருது. அப்போ வெச்சி இட்லி பூ சிவப்பு தான், கருந்தை ஆம்லேட்னு சொல்லக்கூடியது. ஆம்லேட் பூ நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்புலாம் உண்டு. அதுக்கடுத்து வஞ்சி அப்படிங்கிறது வெள்ளி கலரு, வெள்ளி நம்ம படிக்கிறோம்ல. காஞ்சி அப்படிங்கிறது நீல நிறம் தான். வாகை மங்கிய வெண்மை, தும்பை தூய வெண்மை. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? பொருத்தம் இல்லாத இணை. அதுக்கு வந்து பச்சை கிடையாது, நீல நிறம். அடுத்து பாருங்க 127
புரிசை அப்படின்னா மதில்தான், புலை அப்படின்னா சாளரம், நேமம் அங்காடி, மாகால் அப்படின்னா பெருங்காற்று. மாகால் அப்படின்னா பெருங்காற்று. அப்போ ஆப்ஷன் பி பொருத்தமில்லாதது ஆப்ஷன் பி தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க 128. செந்தாமரை பண்புத்தொகை. செம்மை குட்டல் தாமரை பண்புத்தொகை. இன்சொல் இனிமை குட்டல் சொல் அப்படின்னு சொல்லக்கூடியது பண்புத்தொகை. கடுங்கதிர் கடுமை குட்டல் கதிர் பெறும்ல, கருமை குட்டல் கதிர். அப்ப என்னது இதுவும் பண்புத்தொகை. பட் அலைகடல் அப்படிங்கிறது வினைத்தொகை. அலைகடங்கிறது வினைத்தொகை. அப்போ ஆப்ஷன் டி தான் பொருத்தம் இல்லாதது. அடுத்து 129. கரிசிலாங்கண்ணி, கையகந்தரை, பெருங்காசரம், தேகராசம். தேகராசம் இதெல்லாம் என்னன்னா கரிசிலாங்கண்ணியின் வேறு பெயர். கரிசிலாங்கண்ணி, கையகந்தரை, பெருங்காசரம், தேகராசம் அப்படிங்கிறது. சிங்கவள்ளி அப்படிங்கிறது தூதுவளை. சிங்கவள்ளிங்கிறது தூதுவளையோட வேறு பெயர். அப்ப பொருத்தமில்லாது ஆப்ஷன் டி சிங்கவளை தான் சொல்லியிருப்போம். நானே பச்சிலைன்னு வல்லா சொல்லியிருப்பார். அடுத்து 130. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக. கைக்கு கவிதை, சென்றி கவிதை, லிமரிக் கவிதை அப்படிங்கலாம் சாதாரண 2 வரி கவிதைகள். சரிங்களா? மரபு கவிதை அப்படிங்கிறது யாரு? மரபு கவிதையில் பாடுவதில் வல்லவர் அப்படிலாம் தமிழில் படிச்சிருப்போம்ல. யாரு? மரபு கவிதை வேறு 10 அப்துல் ரஹ்மான் அப்படின்லாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி கவிஞர் வரக்கூடியவங்க தான் மரபு கவிதை. லிமரிக் சென்றி அப்படிங்கலாம் கைக்கு இக்கால கவிஞர்கள் எழுதக்கூடியது. அப்போ மரபு கவிதை மட்டும் தான் டிஃப்ரெண்ட். அப்போ 130க்கு ஆன்சர் சி. அடுத்து 131. ஒவ்வொன்றுக்கும் பொறுத்தல் கொடுக்க என்னன்னு பார்க்கணும். கஞ்சக கருவிகள் சாளரா கேசண்டி கரெக்ட். காற்றுக்கருவிகள் குழல் சங்கு கரெக்ட். நரம்பு கருவிகள் யாழ் வீணை கரெக்ட். தோல் கருவிகள் அப்படிங்கிறது முழவு முரசு. அப்போ உடுக்கைக்கு இன்னொரு பேர் தான் தவண்டை. உடுக்கையோட பெயர் தான், பெரிய உடுக்கைக்கு பேர் தான் தவண்டைன்னு சொல்லுவோம். பெரிய உடுக்கைக்கு பேர் தான் தவண்டை. இது என்னது? வெள்ளி கம்பி சுருள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பித்தளை அப்படின்னு சொல்லக்கூடியது சின்ன உடுக்கையா இருக்கும். இதுல தான் என்ன இருக்கும்? அப்போ முழவு முரசு தான் தோல் கருவிகள். ஆப்ஷன் ஏ தான் டிஃபரெண்டா இருக்கு. அடுத்து பொருத்தம் இல்லாததை. தோசை வைக்கப்பட்டது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது செயப்பாட்டு வினை. இது செயப்பாட்டு வினை. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை கரெக்டு சார். கவிதா உரை படித்தால் செய்வினை கரெக்டு சார். உரையை படித்தால் அப்படின்னு சொல்லல, அது உரை தன்வினை செய்வினா ஓகே தானே. அடுத்து கோவலன் கொலையுண்டான் அப்படிங்கிறது எப்படி சார் செயற்பாட்டு வினை வரலாம்? கோவன் கொலை செய்யப்பட்டான், பட்டது அப்படின்னு தானே வரும். கோவன் கொலை செய்யப்பட்டான் அப்படின்னாலும், பட்டது அப்படின்னாலும், கொலை செய்ய என்னது போனது அப்படின்னாலும் சரி, போயிற்று அப்படின்னாலும் செய்யப்பாட்டு வினை தான். அப்போ இதுவும் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ தான் என்னது பொருத்தம் இல்லாதது. செய்யப்பாட்டு வினை வரணும் செய்வினைன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்க, அடல் என்பதன் தவறான பொருளை. அடல்னா வலிமை, அடல்னா போர், வெற்றி. ஆடல் அப்படின்னா நடனம், கூத்து, இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அப்போ ஆடல் தான் என்னது டிஃப்ரெண்டா உள்ளது. அப்போ ஆன்சர் ஆடல், ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, கரி என்பதன் தவறான பொருளை கொடுங்க. கரி, யானைக்கு இன்னொரு பேரு கரி தான். கருமைனாலும் கரி தான். அடுப்பு கறினாலும் கரி தான். இறைச்சி அப்படிங்கிறது இந்த கறி, அடுப்பு கறி கிடையாது. சரியா? இறைச்சி அப்படிங்கன்னா கறி வாங்க போனோம்னா அந்த கறி தான் வருமே தவிர இந்த கறி கிடையாது. காய்கறிக்குள்ள வரக்கூடியதான் இறைச்சி அப்படிங்கிறது. அப்போ 134க்கு ஆப்ஷன் இதுதான் அது தவறானதா இருக்கு. அடுத்து பொருந்தாத இணை. சிலம்புனா காலில் அணிவது, அரைநான் இடையில் அணிவது, குலை காதில் அணிவது, சூழி அப்படிங்கிறது தலையில் அணிவது. சரியா?
நெத்தி சுட்டி அப்படின்னு தான் சொல்லுவது. இது சூழின்னா கருத்து தலையில் உள்ள சுழின்னு சொல்லுவோம்ல, அதுதான் தலையில் நெற்றியில சுட்டி அப்படின்னு சொல்லுவோம், நெத்தி சுட்டி. ஸோ அப்போ என்னது இங்கே சுட்டி. அப்போ தவறானது ஆப்ஷன் பி தான். அடுத்து பாருங்க, பொருந்தா இணையை கண்டறிக. முத்தம் முத்து, நந்துன்னா சங்குதான், வெறியின்னா அஞ்சி, அல்லல் அப்படின்னா சேரு. அல்லல் அப்படின்னா சேருதான் உண்டு, அள்ளுதல் கிடையாது. அல்லல் அப்படின்னா சேரு. ஆப்ஷன் ஏ தவறானது. 137 பாருங்க, சொல்லும் பொருள் தான் இங்க எல்லாம் தெரிஞ்சாங்க. கடும்புனா சுற்றும், அல்கினா தங்கி, ஆறினா அருமை, இரடினா திணை. இரடினா திணை சோறு கிடையாது, இரடினா திணை. அப்போ 4th ஒன்று தான் என்னது பொருத்தம் இல்லாதது. ஞாயிறு என்னும் சொல்லு பொருளை குறிக்கக்கூடியது எதுன்னு கேட்டு, குறிக்காத பொருள் கேட்டுக்கான். இதுக்கு சூரியன் தான், ஞாயிறுன்னா சூரியன், இதுவும் சூரியன் தான், கதிரவன். சந்திரன்னா நிலவு. அப்ப பொருத்தம் இல்லாது சந்திரன், நிலவு அப்படிங்கிறது தவறானது. அடுத்து பாருங்க, பின்வருற்றுள் தாராப்பறை எழுதாத நூல். தாராப்பறை என்னன்னா புதிய விடுதல்கள், விரநொலி வெளிச்சம், இன்னொரு சிகரம், பூமியை திறக்கும் பொன்சாவி, இது எங்கள் கிழக்கு அப்படிங்கலாம் தாராப்பறை எழுதியது. புதிய விடுதல்கள், விரநொலி வெளிச்சம், இன்னொரு சிகரம், பூமியை திறக்கும் பொன்சாவி, ஏன்னா நமக்குலாம் சிலபஸ்ல இருக்கு. பூமியை திறக்கும் பொன்சாவி, திண்ணை எடுத்து தெரிவாக்கு, அதெல்லாம் தாராபுரம் எழுதியது. திருவண்ணாமலை மாவட்டம் கோலை என்னும் ஊரில் பிறந்தவர், 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர், ராதாகிருஷ்ண விருது பெற்றவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பட் இருண்ட வீடு மட்டும் பாரதிதாசனுடைய நூல்கள். இருண்ட வீடு பாரதிதாசன். ஆப்ஷன் ஏ தான் என்னது பொருத்தம் இல்லாதது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 140 பொருந்தாத இணையை காண்க. நசைனா விருப்பம், யானா ஒரு வகைமுகம், பிடினா பெண் யானை. பிடினா பெண் யானை, ஆண் யானை தவறானது. அப்போ ஆப்ஷன் பி அப்படின்னா 2 மட்டும். 2 மட்டும்தான் என்னது பொருந்தாத இணை. அடுத்து பாருங்க, ஆலைனா அரும்புகள், ஊலைனா ஆண்மான் தான், இதெல்லாம் கௌதாரி. ஊலை அப்படின்னா ஊலையும் உட்பக்கம் காண்பர் அப்படிம்போம்ல, ஊலையும் உட்பக்கம் காண்பர் தலை விதி அப்படின்னு சொல்லுவோம். தலை விதின்னு சொல்லக்கூடியது தலை விதி, ஒரு யுகம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஊழி அதுதான் கொடுத்துருக்காங்க. ஊழையும் முக்கம் காண்பார், அந்த விதியவும் மதியால் வெல்லுக அப்படிங்கிறதான் அதனுடைய சக்தி, நாற்றம் கிடையாது. அடுத்து 144 2 அலகம்னா பன்றி முள், அளவன்னா ஆண் நண்டு, அலகம்னா யானை திப்பிலி, அலத்தின்னா மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சி. அப்ப நெய்த நில பண்ணுனா அலத்தி தான், இந்த அலத்தி நெய்தல் நில பண்ணுக்கு அலத்தி, இந்த அலத்திக்கு பேர் தான் நெய்தல் நில பெண். அப்போ 4th 1 தான் பொருந்தாத இணை. அலத்தின்னா லா தப்பு, இந்த லா வரகாரம் நெய்தல் நில பண்ணுக்கு. அடுத்து 143 மென்தொடர் குற்றிய லுகரம். அப்ப மென்தொடர்னா இது மென் தான், இதுவும் மென்தொடர், ஞான இதுவும் மென்தொடர், ஏக்கு அப்படிங்கிறது ஆயுத தொடர். 4th 1 டிஃப்ரெண்டா உள்ளது. அடுத்து பாருங்க, வன்தொடர் குற்றியலுகரம் இருக்கு, மென்தொடர் குற்றியலுகரம் இருக்கு, இடைத்தொடர் குற்றியலுகரம் இருக்கு, ஆயுதத்தொடர் குற்றியலுகரம் இருக்கு, உயிர்த்தொடர் குற்றியலுகரம் இருக்கு, நெடித்தொடர் குற்றியலுகரம் இருக்கு. பட் கடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. கடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னா குற்றியலுகரம் 6 வகை தான் இருக்கு. நெடித்தொடர், உயிர்த்தொடர், ஆயுதத்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். அடுத்தது பாருங்க, பொருந்தா சொல்லை தந்திருக்க. முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாது. முதல்நிலை தொழிற்பெயர் பெரு, திரிந்த தொழிற்பெயர் பேரு. நடு முதல்நிலை தொழிற்பெயர், நாடு திரிந்த தொழிற்பெயர்.
சுடு முதல்நிலை தொழிற்பெயர், சூடு அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். பட் வீடு அப்படிங்கிறது இது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். இதுக்கு என்ன வந்திருக்கணும்? விடுன்னு வந்திருக்கணும். அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது? பொருத்தம் இல்லாதது. அடுத்து 146 பொருந்தா சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை கண்டறிய. சொல்வகை அறிந்து சென்றால் ஒரு பெண், நடந்து வந்த ரைட், பட் சித்தரை அப்படிங்கிறது கிடையாது. புரியுங்களா? சித்தரை அப்படிங்கிறது கிடையாது. பெயரெச்சம், வினையெச்சம், வினைமுற்று அப்படின்லாம் தெரியும். சித்தரை அப்படிங்கிறது ஒரு பெயர் தானே தவிர எச்சம் கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து 147 பொருந்தா சொல்லி ஓதுதல் செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை, படா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை. பட் இது மூணுமே உயிர் அளபடை. உயிர் அளபடை. இது ஒற்றளபடை. மெய்யெழுத்துக்கள் வந்தாலே ஒற்றளபடைன்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் சி தான் டிஃபரெண்டா உள்ளது. கீழ்கை ஒன்றில் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க. செம்மை பண்பு, கருமை பண்பு, பசுமையும் பண்பு. எளிமை அப்படின்னா ஈஸி, பண்பு கிடையாது. அப்போ 4th one ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அடுத்து 149 கோலம்னா அழகு, குலவின குழந்தை, கூரென படவை, கூலம் இந்த கூலம் இல்லை, இந்த கூலம்னா தான் தானியம். அப்போ இதுதான் என்னது? பொருத்தம் இல்லாதது. அடுத்து பவம். பவம்னா முன்னீர், ஆழி, கடல். ஊழி அப்படின்னா ஒரு யுகம். சரிங்களா? அதாவது யுகம் அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. நீண்டதொரு காலப்பகுதின்னு சொல்லுவோம். ஒரு யுகம் சொல்லக்கூடிய நீண்டதொரு காலப்பகுதி. அப்போ 4th one மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கு. அடுத்து 151 தாவரத்து இளம்பெயர் வகராத இளம் பயிர் வகையை சூட்டாத சொல் என்ன? நெல் நாற்று, வாழை குருத்து, தென்னங்குருத்து, பனைங்குருத்து, தென்னை, வாழை குருத்து, தென்னம்பிள்ளை. பட் இளநீர் அப்படிங்கிறது கிடையாது. முற்றாத தேங்காய்னு அர்த்தம். அதுக்கு பேர் முற்றாத தேங்காய். வழுக்கைன்னா தான் நமக்கு இளன்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பி இளநீர் கிடையாது. தென்னம்பிள்ளை ரைட்டு, வாழை குருத்து ரைட்டு, நெல் நாற்று ரைட்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் தவறானது. அடுத்து 150 நிலவகை அல்லாத சொல். நிலத்தை குறிக்கக்கூடிய தரிசு, சுவல், அவல்ங்கிறத குறிக்கும். பரிசு அடங்கியது கிப்ட், அது குறிக்காது. அப்போ ஆப்ஷன் பி தான் பொருத்தம் இல்லாதது. 153 மற்று ஐ இதெல்லாம் இடைச்சொல். இது உரிச்சொல். அப்போ ஆப்ஷன் டி தான் தவறானது. பொருந்தாத இணையை கண்டறிய. தாயும் தந்தையும் உம்மை தொகை கரெக்ட். பனை மரம் இருபெருட்டு பண்பு தொகை கரெக்ட். பொற்றொடி வந்தால் அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால் அன்மொழி தொகை. பொற்றொடி வந்தால் அன்மொழி தொகை. அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது? தவறானதா? பலர் தமிழ் வினைத்தொகை. அப்போ ஆப்ஷன் பி தான் பொற்றொடி வந்தால் அப்படின்னா அன்மொழி தொகை. 155 குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட காலங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிலங்கள் என்ன நிலம் அப்படின்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல். இந்த மூணுமே உண்டு. சரிங்களா?
குறிஞ்சி உண்டு, மருதம் உண்டு, மருதம் உண்டு, நெய்தல் உண்டு, குறிஞ்சி உண்டு, நெய்தல் உண்டு. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் இது. பொருந்தா சொல், இதுக்கு பொருந்தாது, இது குளிர்காலம் கிடையாது. முல்லைன்னா கார்காலம், முல்லைன்னா கார்காலம், இது பின்பனி, இளவநீர், முதுவிநீர், இளவநீர், முதுவிநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்போ ஆப்ஷன் டி தான் அது பொருத்தம் இல்லாதது. அடுத்த இவற்றில் கண்ணதாசன் எழுதாத நூல். இயேசுகாவியம், அட்டனந்தி ஆதிமந்தி, பாரி மலைக்கொடி நம்ம படிச்சிருப்போம். சேரத்தாண்டவம், கொய்யாக்கனி, அது மாதிரி கொய்யாக்கனி கிடையாது, மாங்கனி, இதெல்லாம் இது. சேரத்தாண்டவம் அப்படிங்கிறது பாரதிதாசன் எழுதியது. பாரதிதாசன், பாரதி. அதாவது கண்ணதாசன் அப்படின்னா எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ண கவசம் என்பது அர்த்தமுள்ள இந்து மதம், அடியே அனார்கலி, அட்டனந்தி ஆதிமந்தியின், சேரமான் காதலி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், வேளங்குடி திருவிழாவில் ராச தண்டனையாக கிடைத்தது, இயேசு காவியம். இதெல்லாம் யாருடைய நூல்கள் அப்படின்னா கண்ணதாசனுடைய நூல்கள். பட் சேர தாண்டவம் அப்படிங்கிறது பாரதிதாசன். அப்போ சி மட்டும்தான் தவறானது. அடுத்து 57. வெண்பா உண்டு, களிப்பா உண்டு, வஞ்சிப்பா உண்டு, ஆசிரியப்பா உண்டு, பா 4 வகையில். ஆனால் என்னல்ல, காஞ்சிப்பா அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ சி மட்டும்தான் பொருத்தம் இல்லாதது. அடுத்து 158. மூடுபனி வினைத்தொகை, தடவரை, மூடுபனி, மூடுகின்ற பனி, மூடிய பனி, உரிச்சல் சொடர், வெந்து வினையெச்சம், மூதூர் அப்படிங்கிறது பண்பு தொகை. மூதூர் அப்படிங்கிறது பண்பு தொகை. 4th ஒன் டிஃபரெண்டா இருக்கு. அடுத்து பொருந்தா சொல்லு. சோழர்களால் கட்டப்படாதது. அப்போ கங்கை கொண்ட சோழபுரம் ராஜேந்திரன் 1. முதலாம் ராஜேந்திரன் கட்டியது. தாராசுரம் ஐரசா கோயில் ராசராசன் 2, ராஷ சோழன் 2. திரிபுவனம் கம்பேஸ்வரி குலத்தொங்க சோழன் கட்டியது. குலத்தொங்கன் சோழன் 3 கட்டியது. கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் அப்படிங்கிறது கிருஷ்ணப்ப நாயக்கர் கட்டியது. கிருஷ்ணப்ப நாயக்கர் கட்டியது. விஸ்வநாத நாயக்கரின் மகன், விஸ்வநாத நாயக்கரின் மகன் கட்டியது. கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் நாயக்கர் கட்டிய கோயில். அதனால ஆப்ஷன் பி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 160. பொருந்தாத இணையை கண்டறிய. பீடு அப்படின்னா சிறப்பு, விசும்புனா வானம் தான், தன்பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை தான். பட் ஊழ் அப்படிங்கிறது யுகம் கிடையாது, ஊழினத்தான் யுகம். ஊழ் அப்படிங்கிறது முறை, ஊழ் அப்படிங்கிறது முறை. இது பாருங்க எப்படி கேட்டுக்காம ஊழ் ஊழ் அப்படிங்கிற. அப்போ ஊழ் அப்படின்னா முறை தான் ஆன்சர். ஊழினத்தான் யூகம். அப்போ ஆன்சர் பி தான் டிஃபரெண்டா இருக்கு. பொருந்தாத இணை 160க்கு ஆப்ஷன் பி. 161க்கு பொருந்தாத சொல்லை கண்டறிய. அகத்திணை அல்லாதது கேட்டிருக்காங்க. குறிஞ்சி, முல்லம், மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை, அகத்திணை. காஞ்சி அப்படிங்கிறது புறத்திணை. காஞ்சி அப்படிங்கிறது புறத்திணை. அப்போ ஆப்ஷன் பி தான் பொருத்தம் இல்லாதது. அடுத்து 162 பொருந்தாத சொல்லை கண்டறிகள். விளம்புதல் அப்படின்னாலும் கூறல் தான். செப்புதல், மொழிதல் அப்படின்னாலும் கூறல் தான். பட் இதுதான் என்ன அப்படின்னா கேட்டல். இது கூறல் கிடையாது, கேட்டல், காது கொடுத்த. ஆப்ஷன் சி தானது டிஃபரெண்டா உள்ளது. அடுத்து 163 தூறு அப்படின்னா புதரின் அடிப்பகுதி கரெக்டு. செம்மல் அப்படின்னா வாடிய பூ கரெக்டு. வெங்கலி அப்படின்னா காய்ந்த கரெக்டு.
கொழுந்தாடை அப்படிங்கிறதும் காய்ந்த கட்டை கிடையாது. காய்ந்த கட்டை அப்படின்னா கிளை, கொம்பு அல்லது கொப்பு இந்த மாதிரி காய்ஞ்சிருந்தாதான் அதுக்கு பேர் என்னது? காய்ந்த கட்டைன்னு சொல்லுவோம். அப்போ கொழுந்தாலை அப்படிங்கிறது நம்ம என்னது? இதுல வரக்கூடிய களின்னு சொல்லக்கூடிய கரும்பின் அடிப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் என்னன்னா கொழுந்தாடை. அப்போ 63க்கு ஆப்ஷன் டி தான் என்னது? தவறானது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிய. ஏரி, குளம், ஆறு இதெல்லாம் நீர்நிலை. ஏரி, குளம், ஆறு நீர்நிலை. குணம் அப்படிங்கிறது கிடையாது. ஆப்ஷன் சி பொருத்தம் இல்லாதது. 165 சூம்பல், சொத்தை, அழுகல் இதெல்லாம் என்னென்ன? கெட்டுப்போன காய்கறி வகைகள். கெட்டுப்போன காய்கனி. பட் கடலை அப்படிங்கிறது சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாதது ஆப்ஷன் சி. அடுத்து வேலம் என்பதன் தவறான பொருளை கேட்டிருக்கான். பிடினாலும் யானை தான், அது பெண் யானையாக இருந்தால் பரவாயில்ல. களிர்னா யானை, பெண் யானை எல்லாமே வேலம்னா யானையை குறிக்கக்கூடியது. பட் சிங்கம் அப்படிங்கிறது மடங்கள் அப்படிங்கிறது சிங்கம் அல்லது கேசரி அப்படின்னு சொல்லுவோம். கேசரி அப்படின்னா சிங்கம் சொல்லுவோம். உழுவை அப்படின்னா புலி அப்படின்னு சொல்லி, என்கு அப்படின்னா கரடி அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அப்போ என்னது? சிங்கம் அப்படிங்கிறது மடங்கள் அல்லது கேசரி தான். அப்போ 166க்கு ஆப்ஷன் சி. அப்போ இதுவரைக்கும் பார்த்தது நமக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருத்தம் இல்லாத சொல்லை கண்டறிய அப்படிங்கிறதா நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் அடுத்த கிளாஸில் அகர வரிசை சீர் செய்தல். ஸோ இதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.